அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. திரும்பவுமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அம்மா சொன்னது மாதிரி தான் எங்களுக்கும் இந்த இடத்துல இங்கே இன்னைக்கு ஆராதனை நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. போன வாரம் சண்டே அங்கே நம்ம ஆராதனை நடத்தினோம். அதுதான் கடைசி ஆராதனை அங்கே அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில், அடுத்த ஸ்டாஃபும் ஜாயின் பண்ணிட்டாங்க அங்கே. அதனால் அவங்க எப்போனாலும் கோட்ரஸ்க்கு வந்துடுவாங்க. நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, சீக்கிரமாக வீடு பார்த்துட்டு காலி பண்ணிக்கிங்கன்னு ஹாஸ்பிட்டலில், அலந்தலைப்பூர் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தான், ரொம்ப ஒரு நெருக்கடியான. திடீர்னு ஒரு வீடு பார்த்து அமையணும், நமக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். வீடு பார்க்குறது கூட எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் சர்ச்சு, இந்த சபையினுடைய காரியத்துக்காக ரொம்ப, ஏன்னா இந்த ஊர் ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு ஊராக இருந்ததுனால, அதாவது ஆராதனைக்கு சபைக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. மற்ற வகையில் எல்லா வகையிலும் நல்ல ஊர் தான் இந்த ஊர். ஆனாலும் நம்மளுக்கு சர்ச் நடத்துறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்போது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சோனியா சிஸ்டர் வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த இடத்த பார்த்து வச்சுருந்தாங்க, அவங்க வீடு மாறுறதுக்காக. அங்கே ஏற்கனவே பார்த்த வீட்டில் தண்ணி வசதி இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பழக்க வழக்கங்களில் சரி இந்த வீடு காலியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டு இந்த வீட்டில் வந்து பார்த்துட்டு அட்வான்ஸு வாடகைலாம் அவங்க பேசிட்டாங்க. ஆனால் இன்னும் எதுவும் கொடுக்கல. ஆனால் இவங்க வந்து அதுக்குள்ளே கோயம்புத்தூர் போக வேண்டியதாக இருந்ததுனால திருப்பி இந்த வீட்டுக்கு வர முடியல. அப்போது போன வாரம் சர்ச்சை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், யார் வீட்டில் ப்ரேயர் நடத்தலாம், ஏன்னா இங்கே இருக்கிற யார் வீட்லையாவது ப்ரேயர் நடத்தலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. டென்னிஸ் அம்மா கூட ப்ரேயர் எங்கள் வீட்டில் கூட நடத்திக்கலான்னு இன்னொருத்தர் சொன்னதாக கேள்விப்பட்டேன். எங்கள் வீட்டில் கூட சவுண்ட் இல்லாமல் கூட கொஞ்சம் ப்ரேயர் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, வாசல்கள் இருக்குது, இருந்தாலும் எல்லா மக்களும் வருவாங்களா, அந்த எல்லா மக்களும் ஒரு வீட்டுக்கு வந்தால் அந்த வியூ எப்படி இருக்கும், சுற்றி இருக்கிறவங்களுடைய வியூ எப்படி இருக்கும், அப்படி பல விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி, சிறுகலப்பூரில் வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது சிறுகலப்பூரில் வச்சிருந்தா நம்ம எல்லாரும் அங்கே போகணும், அதுவும் ஒரு இதாக இருந்துச்சு. இங்கேருந்து மக்கள் நான் பேர் டூ வீலரில், நான் இங்கே இருந்த புதுசாக சிஸ்டர்லாம் வராங்க, இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து வருவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி தான். ஆனாலும் ஆண்டவர் அதை பற்றி எதுவுமே கவலைப்படலை. ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர் முன்குறிச்சிட்டார், அடுத்த வாரம் உங்களுக்கு அங்கே ஆராதனைங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் வாசல்கள் திறந்து வச்சுருந்தாரு. ஆராதனை முடிச்ச உடனேயுமே அன்றைக்கே வந்துட்டு சோனியா சிஸ்டர் வீட்டுக்கு கூட போகலை, வாங்க அந்த வீடை போய் பார்க்கலாம் அப்படின்னு டக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சதுனால வந்து பார்த்தோம். வீடை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் இருந்ததெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துட்டு திடீர்னு எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு குறுகலான ஒரு இடத்துல இருந்துட்டு திடீர்னு ஒரு விசாலமான இடத்த பார்க்கும்போது மனசுக்கு எப்படி இருக்கும், உடனே ஓகேங்கிற மாதிரி இருக்கும். இல்லையா, அது மாதிரி தான் இந்த இடத்த பார்க்கும்போது இருந்துச்சு. மெயின் இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே பக்கமாக இருக்குது. அப்பா கடைக்கு போனால் இப்படி நடந்து போனோம்னா அப்பா கடை வந்துடும், இப்படி போனால் சோனியா வீடு வந்துடும், கடை ஏடிஎம்மு, பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு எல்லாத்துக்கும் பக்கம். ஹாஸ்பிட்டல் இருந்து கூட அதை கூட விட இது இன்னும் ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. இடமும் நல்ல கொஞ்சம், அதாவது மெயினில் இருந்தாலும் நல்ல கொஞ்சம் விசாலமான இடமா இருந்துச்சு. அதுவும் ஓப்பனிங்கில் நல்ல இடமா இருந்துச்சு. இப்போ நம்ம கம்மி பேராக இருக்கிறதுனால இங்கே இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு, மக்கள் அதிகமாக வந்தால் அங்கே வச்சுக்கலாம் ப்ரேயரு. ஆமாம், இப்போ கிச்சனு, பாத்ரூம் வசதி எல்லா ஃபெசிலும். தண்ணி மெயினாக இந்த ஊரில் தண்ணி ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இங்கே 2 தண்ணியுமே இருக்குது. அல்லேலூயா. போரு போட்டிருக்கிறாங்க, நல்ல தண்ணி பைப்பு இருக்குது. என்னமோ நமக்காகவே பார்த்து கட்டின மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு ஏசி வேற. அல்லேலூயா. எப்படி பாருங்க ஆண்டவர். அதான் நான் சொல்கிறேன், நம்ம எதை பேசுகிறோமோ அதை சீக்கிரமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை செயல்படுத்திடுவார். நான் அடிக்கடி அங்கே ப்ரேயர் நடக்கும்போது சொல்லுவேன், சீக்கிரமாக ஆண்டவர் நம்மளை விசாலமான இடத்தை கொண்டு போவார்னு சொன்னோம். இப்போ விசாலமான இடத்தை கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் நான் அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நெருக்கமாக இருக்கிற இடத்துல தான், இறுக்கமான சுச்சுவேஷனில், கஷ்டமான சூழ்நிலையில தான் நீங்க பெருக்கத்தை பத்தி பேசணும் அதிகமா. அல்லேலூயா. நீங்க பேச 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 ஆவியின் மண்டலங்கள் எல்லாம் அதெல்லாம் சிருஷ்டிக்கப்படும். நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம பார்க்கறது ஒரு விசிபிள் வேர்ல்டு, இது பார்க்கக்கூடிய உலகம். இன்னொரு உலகம் ஒன்று நடந்துட்டு இருக்குது, இன்விசிபிள் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், விசிபிள் வேர்ல்டுல பார்க்கக்கூடிய உலகத்துல இப்ப இங்க இடத்துல யார் யார் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாரு, ஐயா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், நீங்க எல்லாம் நம்மளா இருக்கிறோம். இதே இன்விசிபிள் வேர்ல்டுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க பக்கத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் வீற்று இருப்பார். நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி ஆர்மியே வேலை அடைச்சி ஒரு இருக்கும். இதெல்லாம் எப்போ நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரோட கூட அதிகமாக நீங்க இசைஞ்சிருந்தீங்கன்னா உங்க ஆவியின் கண்கள் திறக்கப்படும். ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டுருச்சுன்னா அந்த இன்விசிபிள் வேர்ல்டு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. பைபிள்ல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பெரிய ஒரு எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவரை கொலை பண்றதுக்காக ஒரு பெரிய இராணுவமே கிளம்பி வந்துருச்சு. ஏன்னா இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான மேனா இருக்கிறாரு. அப்போ அவனுடைய வேலைக்காரன், அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் வந்து சொல்றான், தீர்க்கதரிசி நம்ம கதை முடிஞ்சிருச்சு, நம்மளை சுத்தி இருக்கிற மலையெல்லாம் என்ன ஆயிடுச்சு,
பெரிய கூட்டமே நம்மளை கொல்றதுக்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்தா குதிரையோட எல்லாம் யுத்த வீரர்கள்லாம் நிக்கிறாங்க. நம்ம அவ்வளவுதான், நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா எலிசா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா, ரொம்ப என்ன சொல்றது, ஃப்ரீயா, எந்த விதமான பதட்டமும் இல்லாம ரிலாக்ஸா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னோனையும் இவனுக்கு தெரியல ஒன்றும். இவன் பார்க்குறான், எங்க இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், சுற்றியும் இராணுவமே நம்மளை கொல்ல வந்துருச்சு, அவ்வளோதான்ங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, அங்கே இருக்கிறவங்களை காட்டிலும் நம்ம கூட இப்போ நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ரொம்ப அதிகம் இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசி இவருக்காக ப்ரேயர் பண்றாரு, அவருடைய ஹெல்ப்பருக்காக, அவருடைய உதவியாளருக்காக ப்ரேயர் பண்றாரு. என்ன ப்ரேயர் பண்றாரு, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். என்ன ப்ரேயரு, ஆண்டவரே இவர் பார்க்கும்படி இவர்களின் கண்களை திறந்தருளும். ஆமா, வாங்க வாங்க வாங்க, உன்னை தூக்கிடு மெர்சி. யாரும் தெரியலையா? சரி, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, உட்காருங்க. எல்லாம் முதல் நாளைக்கு அப்படி இருக்கும், முன்னாடி வந்துருச்சு. ஏன் அந்த சேர்ல கூட உட்காருங்க, இருந்தாங்க உட்காருங்க போட்டு உட்காருங்க. இல்லை இருக்கட்டும், உட்காருங்க, நீங்க உட்காருங்க, ப்ரேயர் தானே. சரி, பரவாயில்ல, வாங்க. அவங்க சீக்கிரமா வந்துட்டாங்க ப்ரேயருக்கு, அவங்க எப்பயும் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஆமா, வாங்க உட்காருங்க. அப்படியா, இடம் தெரியலையா? இந்த பாப்பாவை வெளியே தான் உட்கார வச்சிருந்தோம். சரி, பரவாயில்ல. சரி, அதனால ஒன்றும் இல்லை, உட்காருங்க. இந்த ஒரு நாள், அப்புறம் அடுத்த வாரத்துல வந்து உங்களுக்கு நீங்க யாரும் கேட்க வேண்டாம், நீங்களே வந்துடுவீங்க சல்லுன்னு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாங்க உட்காருங்க. ஆமா, சரி. உட்காந்து உட்காருங்கம்மா, உட்காருங்க. கீழே உட்கார முடியாதுன்னா மேலே உட்காந்துங்க. அப்படியா, சரி. அப்புறம் இந்த இங்கே உட்காருங்க. உட்காருங்க. வாங்கிடுவான் சேர் அடுத்த வாரம். உட்காருங்க. ஆமாம், அதான் இல்லை, வாங்கிடுவோம், சாய் வாங்கி போட்டுருலாம். உட்காருங்க. சரி, உட்காருங்க. స్తోత్రం, హల్లెలూయా, మక్కు నన్ను సెలవుతోంది ஓகேவா, காட்டிங்களா? ரைட். சரி, பரவாயில்ல. அதான் இந்த இடம் புது இடங்கிறதுனால தெரியாதுல்ல. புள்ளமாடியா? நானா? பார்த்தீங்களா? அப்படியா? ஆமாம், வந்திருந்தோம். இந்த கையெழுத்து வாங்க வந்திருந்தோம். சரி, கவனிக்கலாமா? சரி, கவனிங்க. அப்படி என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆமாம், அப்போது ஆவிக்குரிய உலகம்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்களை, ஆண்டவரே இவன் காணும்படி இவன் கண்களை திறந்தருளும் அப்படிங்கிறார். காணும்படி கண்களை திறந்தருளும்னு சொன்னோனையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறார். திறந்தோன்னே பார்த்தா சுற்றியும் பெரிய பெரிய அக்கினி மயமான, அப்படியே நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு குதிரைகளை அவன் பார்க்குறான். பாதுகாப்பாக, அவங்கள சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறத பார்க்குறான். அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, நம்மளை கொல்ல வந்திருக்கிற அந்த இராணுவத்துக்கு காட்டிலும் இப்போ நம்மளை பக்கத்தில் இருக்கிற இந்த குதிரை இராணுவம், இந்த அக்கினிமயமான குதிரைகள் கொண்ட இராணுவம் உண்மையாகவே அதிகம்தான் சொல்லி அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருது. அப்புறம் அவங்க தேவனுடைய கரத்தினால பாதுகாக்கப்படுறாங்க.
அப்போ இது ஏதோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை, உங்களை சுற்றியும் அது இருக்குது. அல்லேலூயா. நம்ம பார்க்கல, அவ்வளவுதான். நம்மளுடைய மாம்ச கண்கள் அது தெரியாது. ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு இது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்மளை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரமும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவரை தேடுறோமோ இல்லையோ, ஆனா நம்மள ஆண்டவர் என்ன பண்ணி தான் இருக்கிறாரு, பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. நம்ம கூட ரெஸ்ட் எடுப்போம், ஆனா அவர் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. அவர் ரெஸ்டே எடுக்காம நம்மளை பாதுகாக்கிறது தான் அவருடைய ஒர்க்கு. அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த போராட்டம் இல்லாமல், எந்த பிசாசனுடைய கிரியைகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு, எந்த சண்டைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எதுவும் உங்களை அணுகாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். ஒரு யுத்தம் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி, ஆனால் நம்ம எதுவும் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. நம்மளை சுற்றி நம்மளுக்கு விரோதமாக ஒரு பிசாசனுடைய ஆவிகள் எழும்பி வரும், ஆனால் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவருடைய தூதர்களை அனுப்பி அதை மேற்கொண்டு நம்மளை விடுவித்து கொண்டே இருப்பார். அது நமக்கு தெரியாது, ஆனால் அதுதான் நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், இது மாதிரி தான். அப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாமே பரலோகத்தினால முன்குறிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இப்போ இந்த வீட்டினுடைய ஓனர்கிட்ட கூட நாங்கள் வந்து பார்க்கும்போது நாங்கள் சொன்னோம், நான் கூட சொல்லலை, மாமா வந்து நேற்று அவர் பார்க்கும்போது தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் இந்த இடத்தை ஜபத்துக்காகவே எடுத்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு வாரம் 10 to 15 பேர் ரெகுலராக வருவாங்க அப்படின்னு சொல்லியே கேட்டாச்சு. அவரு சொல்லிட்டாரு, அவங்க மதத்தை அவங்க கும்பிட்றதுக்கு எந்த விதமான தவறும் இல்லை, நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம் பண்ணலான்னு வீட்டு ஓனரும் நமக்கு சொல்லியாச்சு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் இந்த அழுந்தலபூர்ல இருந்து கேட்கறது மிக அபூர்வம். ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இங்க வந்து வீடு எங்களுக்கு முதல்ல இங்க வந்தப்போ எங்களுக்கு யாரும் தரல, வெளியூருக்காரங்களுக்கு எப்படி வீடு தர்றது அப்படின்ட்டு முதல்ல என் ஒய்ஃப் இங்க நர்ஸா வேலை செய்யும் போது, அழுந்தலபூர் ஹாஸ்பிட்டல் நர்ஸா இருக்கும்போது, வீடு கேட்டாவே நீங்க எந்த ஊரு எந்த ஆளு எல்லாமே கேட்பாங்க. அங்க இந்த ஊர் இந்த ஆள்னு சொன்னா கூட வீடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்த ஒரு சூழல். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சூழல் எப்படி மாத்திட்டாரு பாருங்க. திடீரென்று ஒரு வீடு கிடைச்சிச்சு. அந்த வீடு நாங்கள் ப்ரேயருக்குன்னு சொல்லி கேட்டோம். ப்ரேயருக்குன்னு சொன்ன பிறகும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதுதான் பெரிய சக்ஸஸ். அப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரேயரை என்ன பண்ண போகிறோம், இப்போ கை கால் வலியோடு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் கை கால் வலியெல்லாம் உங்களுக்கு குணமாகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி. ஆமாம், அந்த ஆஸ்பத்திரியில் பெரிய பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனால் நீங்கள் காசு செலவு பண்ணணும். இப்போ ஆஸ்பத்திரியே ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்துட்டார். இங்கே நீங்கள் வந்து மனசில் அவருக்கு ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா, அவரை நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையான விடுதலையை கொடுப்பார். அவ்வளோதான். மற்றபடி இங்கே மத மாற்றங்கள் அதெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நீங்க என்ன மதத்தில் இருக்கிறீங்களோ அதே மதத்திலே இருங்க. என் பேரே சதாசிவன் தான். அல்லேலூயா. ஆமா, கடவுள் விரும்புகிறது நம்மளுடைய இருதயத்தை மாத்திரம் தான். இறைவன் விரும்புறது நம்மளுடைய இருதயத்தை மாத்திரம். அந்த இருதயம் சுத்தமா இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு இப்போ நீங்களாம் ப்ரேயர் முடிச்சு உங்களுக்கு ஒரு டீ கொடுப்போம். அந்த டீ வந்து கிளாஸ் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அதில் வாங்கி டீ குடிப்பீங்களா? நீங்கள் குடிக்க மாட்டீங்க. ஏன் குடிக்க மாட்டீங்க? ஏன்னா அது அழுக்காக இருக்குது. குடிப்போம், நாங்கள் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் நான் இப்படி கொடுத்தோம்னா அது அழுக்காக இருந்துச்சுன்னா நம்ம குடிக்கிறதுக்கு என்ன வராது மனசு? சரி, இங்கே விட்டுருங்க. கடைக்கு போகிறோம், ஒரு டீ கடைக்கு போகிறோம். டீ கடையில் அவன் குடிச்சு கிளாஸ்ல அதை சுத்தப்படுத்தாமலே அதிலே டீ போட்டு கொடுத்துட்டா நம்ம குடிக்க வருமா? வர சண்டைக்கு போயிடுவோம். என்னையா 10 ரூபா டீ வாங்குற, அந்த டீ மாதிரியே டீ மாதிரி தான் இருக்குது, அது டீயும் இல்லை. அங்கே உட்காந்துக்கோ, ரொம்ப தலையை அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆள் வரும்போது கூட இது பண்ணிக்கோங்க, உட்காந்துங்க ஃப்ரீயா. சரி, அப்போது ஒரு இடத்துல ஒரு சுத்தங்கிற ஒரு விஷயம் உண்டானுச்சுன்னா தான் அந்த இடத்துல ஒரு நன்மையை ஆண்டவர் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்போ அதே போல தான் இப்படி ஒரு டீ குடிக்கும் போது கூட அந்த நம்ம குடிக்கிற அந்த கிளாஸ் வந்து சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருக்கணும், போராட்டம் இல்லாமல் இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும்னு அவரும் நினைக்கிறார். கடவுளும் அதான் நினைக்கிறார். ஆனால் ஏன் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நடந்துருது அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் பரிசுத்த குறைவு உண்டாயிருக்கு. டாக்டர் என்ன சொல்கிறாரு, மூச்சு விட முடியல, இல்லை ரொம்ப சளி அதிகமாக பிடிச்சிருச்சு அப்படின்னா வெத்தலை பாக்கெல்லாம் போடாதீங்க, ஸ்மோக்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், திரும்பி வெத்தலை பாக்கு போட்டுடுறோம். அப்போது என்ன ஆயிடுது, அந்த பரிசுத்த குறைவு உண்டாகும் போது திரும்ப அந்த வியாதி என்ன ஆகுது, அதிகமாகுது. கொஞ்சமாக இருந்தது என்ன ஆகுது, அதிகமாகுது. நீங்கள் இந்த டிபி பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்மோக்கராக இருப்பாங்க. செயின் ஸ்மோக்கர்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சிகரெட், ஒரு பீடி அப்படி குடிக்கிறவங்களாவே இருப்பாங்க. அப்போ அது பாதிக்கப்பட்டு நுரையீரல் பாதிக்கப்பட்டு என்ன ஆகுது, அது வந்து நம்மளை தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம சரீரத்தை நம்மளே அழிச்சிக்கிறோம். வெளியிலேருந்து யாரோ வந்து ஒருத்தர் அழிக்க வேண்டியதெல்லாம் இல்லை.
இன்னைக்கு குடிக்கிறாங்க மனுஷங்க நிறைய பேர். ஏன் குடிச்சதுனால அந்த கொஞ்ச நேரம் அந்த போதைக்காக குடிக்கிறாங்க. ஆனால் அதனால சரீரம் எதுனா பாதிக்கப்படுது, மிகுந்த அளவில் பாதிக்கப்படுது. சரி, சரீரம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க குடும்பமும் பாதிக்கப்படுது, மனைவி பாதிக்கப்படுறாங்க, பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. இப்படி பல பாதிப்புகளை உண்டாக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழணுங்கிறது தான் கடவுளுடைய விருப்பமா இருக்குது. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு செய்திக்கு நேரம் நான் கடந்து சொல்றேன். ஆண்டவர் இந்த நாளில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு என்ன வார்த்தை தருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு ரேமா வார்த்தையாக ஆவிகளை கொடுத்தார். அந்த வார்த்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் உண்மையும் இரக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. அந்த வசனத்துல யோபு 36வது அதிகாரம் 16ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? நெருக்கத்தினின்று விலக்கி. ஃபர்ஸ்ட் நெருக்கத்தினின்று விலக்கி, அப்புறம் ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஆண்டவர் இந்த நாளில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உங்கள் மீது பொழிந்தருளுகிறார். நீங்கள் ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ஆராதனையிலேயும் எனக்கு அதுதான் அந்த வார்த்தை தான் திருப்பி ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தார். ஏன்னா ஒரு ரேமா வார்த்தை பரலோகத்திலிருந்து உண்டாயிருச்சு அப்படின்னா அந்த வார்த்தையிலே தான் நம்ம டிராவல் ஆகிட்டே இருப்போம். நம்மளே நினைச்சு வேற வார்த்தை தியானிக்கணும்னு சொன்னாலும் தியானிக்க முடியாது, இல்லை வேற பிரசங்கத்தை பண்ணணும்னு நினைச்சாலும் பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா அதை ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணதுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன வாக்கு தருகிறார்? இதுவரையில் நீங்கள் நெருக்கத்தில் இருந்திருக்கலாம், அந்த நெருக்கத்திலிருந்து தேவன் இந்த நாளில் உங்களை விளக்க போகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஒடுக்கமில்லாத விசாலத்தில் உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார். அதுதான் அதனுடைய அடையாளமாக தான் இந்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ண இடம் தெரியும், ரொம்ப நெருக்கமா இருக்கும், ரொம்ப ஃபேன் ஓடும், ஆனால் காத்து வராது, சுத்தம் சத்தம் மட்டும்தான் கேட்கும். அல்லேலூயா. அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஏர் கண்டிஷனோட நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? ஆண்டவரை ஆராதனை சார். இதுதான் அந்த ஒடுக்கம் இல்லாத விசாலம். நம்மளே இப்போ இந்த ஒரு வீடை வாடகை எடுத்துட்டோம்னா ஒரு ஏசி வாங்கி போடணும்னா 40,000 ரூபாய் தேவைப்படும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நமக்காக ஆல்ரெடி ஆயத்தப்படுத்தி வச்சு இன்னைக்கு தேவ பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதனை செய்யணுங்கிறதுக்காக தேவன் செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒடுக்கம் இல்லாத விசாலம். எல்லாரும் சொல்லுங்க, ஒடுக்கம் இல்லாத. இன்னொரு தடவை சொல்லுங்க, ஒடுக்கம் இல்லாத. இன்னொரு தடவை சொல்லுங்க, தேவன் என்னை வைப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க சொல்லதான் ஒடுக்கம் இல்லாத விசாலத்துக்கு நேராக தேவன் உங்களை வழி நடத்துவார். நாங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டே இருக்கிறதுனால ஆண்டவர் எங்களை என்ன பண்றாரு? அடுத்து விசாலமான பாதைக்கு நேராக கொண்டு போறார், விசாலமான இடத்துல கொண்டு போகிறார். இன்னைக்கு அதே தான் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை மாத்திரமல்ல, இந்த சபையை மாத்திரமல்ல, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும், உங்கள் பிள்ளைகளையும் நான் ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் வைக்க போகிறேன். அவர்களை நெருக்கத்திலிருந்து நான் விடுவிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்கள் நிறைந்திருக்கும். கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். இது செழுமையை குறிக்கிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க நெருக்கத்திலே இருக்கணுங்கிறத அவர் விரும்பல. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? விதைக்க ஒரு காலம் உண்டு, அதை அறுக்க ஒரு காலம், நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. இப்படி சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, அது மறைகிறதுக்கு ஒரு நேரம் உண்டு. அப்போ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுல முடிக்கிறதுக்கும் ஒண்ணு, என்ன முடிவுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ நான் ஸ்டாப்பா வாழ்க்கையில நான் கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன் பிரதர், வாழ்க்கையில நான் ஸ்டாப்பா எனக்கு நெருக்கங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, நான் ஸ்டாப்பா என் சரீரம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்குது, நான் ஸ்டாப்பா நான் பண நெருக்கடியில இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை தேவன் வைப்பார். அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் நான் ஸ்டாப்
போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைப்பார். ஃபுல் ஸ்டாப்பை வச்சு உங்களை விசாலத்தின் மேல நடத்துவார். விசாலத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகள் விசாலத்தில் இருக்கணுங்கிறது தான் கடவுளுடைய விருப்பமா இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகத்துல 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எதற்காக இறைவன் இந்த பூமியில இறங்கி வந்தார் அப்படிங்கிறத யாத்ராகமத்துல வேற ஒரு காரியத்தோடு நெல்லாட்டத்தோட ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்கள் எல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அவன் நல்லா வாழ வேண்டியவன். இது பழைய ஏற்பாட்டில் நடக்கிற காரியம் சொல்றேன். அவன் நல்ல வாக்குத்தத்தம் பெற்றவன். அவன் வாழ்க்கையில குறைவுகளே கிடையாது, வியாதியே கிடையாது, பலவீனமே கிடையாது. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் அவன் மேல இருக்குது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டா இருக்குது. ஆனா என்ன பண்ணிட்டான்? அவன் போய் இன்னொருத்தருக்கு அடிமை ஆயிட்டான். எகிப்தியருக்கு அடிமை ஆயிட்டான். எகிப்தியருக்கு அடிமையாகி அந்த எகிப்தியில் இருக்கிற எகிப்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க? இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ரொம்ப வேலை வாங்குறாங்க, சரியான சாப்பாடு கொடுக்கறது இல்ல, கொத்து அடிமைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை வாங்குறாங்க, பயங்கரமா வேலை பார்க்கறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார், இவங்க எல்லாம் இஸ்ரவேலின் தேவன் அவர் தான். அந்த கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, இந்த நெருக்கத்திலிருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? எங்களை காப்பாத்த நீங்க வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறாங்க. ஆண்டவர் அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் இந்த பூமிக்கு இறங்குகிறேன். எதுக்காக இறங்கி வருகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எகிப்தின் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்க. எகிப்துன்னா எந்த விஷயத்துல இன்னைக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்களோ அதுதான் எகிப்து. அடிமைனா என்னது? இப்போ கடன் இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபாய் எனக்கு கடன் இருக்குது பிரதர் அப்படின்னா வசனம் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடன்ங்கிறது ஒரு அடிமைத்தனம், வியாதிங்கிறது ஒரு அடிமைத்தனம், பலவீனங்கிறது அடிமைத்தனம். இன்னைக்கு சொல்றீங்களா கை கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது எல்லாம் சொல்றீங்களா, இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறாராம். அல்லேலூயா. அதைத்தான் அங்க சொல்றாரு, எகிப்தியரின் கைக்கு உங்களை விடுதலை ஆக்கவும், அப்புறம் அந்த தேசத்திலிருந்து நீக்கி. எந்த தேசம்? அந்த அடிமைத்தனம், அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த நெருக்கம், அந்த கடன் பிரச்சனை, அந்த வியாதி, அந்த சோர்வுகள், அதிலிருந்து உங்களை ஆண்டவர் நீக்கி எங்க கொண்டு போக போறாராம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். பாலும் தேனும் ஓடுதான் அந்த தேசத்துல. ஏதோ கிடைக்கும்னா, இந்த ஊர்ல என்ன பிரதர் கிடைக்கும்? இங்க பால் கிடைக்கும், நல்ல பாலா இருக்கும், தேன் கிடைக்கும் அப்படி சொன்னா பரவாயில்ல. அது எப்படி ஆறு மாதிரி ஓடுதான். பார்த்தா எங்க பார்த்தா அப்ப என்ன குறிக்குதுன்னா, அது அவ்வளவு ஒரு செழுமையான ஒரு இடம், கானான் நாடு. அந்த இடத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு நான் இறங்கினேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில இப்ப இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னா, இதுதான் முழு பைபிளும். எதுக்கு பூமி, எதுக்காக இறைவன் பூமிக்கு வரணும் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. அடிமைத்தனத்தில் இருக்கிற நீங்க விடுதலை ஆக்கப்படணும். நீங்க நெருக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களை விசாலத்துல கொண்டு போய் விடணும். நீங்க குறைவில் இருக்கிறீங்க, பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழுமையான தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறைவன் இயேசு கிறிஸ்து பூமியிலே மனித அவதாரம் எடுத்து இறங்கினார். அல்லேலூயா. இதுதான் பழைய ஏற்பாட்டுல ஒரு நிழலாட்டமா அங்க நடந்துச்சு. அது நடந்தது உண்மை. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுறாங்க, கானானை சுதந்திரிக்கிறாங்க. அதே போல நாமளும் இன்னைக்கு கடவுளை விரும்பும்போது, கடவுளை மேல விசுவாசத்தை வைக்கும் போது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும். ஆண்டவரே, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க சிலுவையில் என்ன பண்ணீங்க? அடிக்கப்பட்டீங்க. அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நெருக்கப்பட்டார். அடுத்த வாரம் குட் ஃப்ரைடே. அடுத்த வாரம் 7 வார்த்தைகள் பேசுவாங்க எல்லா சபையிலையும். அம்மை சபையிலையும் பேசுங்க. 7 வார்த்தைகள் 7 பேர் கொடுக்குறேன். மெர்சி ஒரு வார்த்தை பேசிட்டோம், சோனியா ஒரு வார்த்தை பேசுங்க, அம்மா ஒரு வார்த்தை பேசுங்க, அப்பா ஒரு வார்த்தை பேசலாம், கணேஷ் மாமா ஒரு வார்த்தை பேசலாம், தகப்பனார் ஒரு வார்த்தை பேசலாம். என்ன வார்த்தை பேசுகிறோம் நான் சொல்கிறேன். சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகள் உண்டு. அந்த 7 வார்த்தைகளை ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அந்த சிலுவையினுடைய தியாகம்லாம் எதுக்குன்னா இதுக்கு தான், வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு மனசுல பதிய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் இனி நெருக்கத்தில் இருக்க போறது இல்லை, நான் இனி விசாலத்துல தான் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இன்னைக்கு நீங்க வெளியே போகணும். உங்க வாழ்க்கையில நெருக்கமான இருந்த இடம்லாம் அப்படியே திறக்கிறது உங்க கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இது வரைக்கும் கடன் பிரச்சனை, வட்டி அடைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இதுக்கு மேல வட்டியோட சேர்த்து அசலையும் மாசம் மாசம் அடைக்க ஆரம்பிச்சு, எங்கிருந்து பணம் வரும்லாம் தெரியாது. உங்களுக்கு நேரா ஆண்டவர் ஒரு வாசலை திறப்பா. இது வரைக்கும் கை காலம் நடக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். இதுக்கு மேல நீங்க ஓடுற அளவுக்கு பலன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. கடவுள்
கடவுள் உங்க மேல அன்பா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எதுக்காக ஆண்டவர் நம்மளை விசாலத்துல வைக்கிறார்? 4வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. 18வது சங்கீதம் 19வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 18:19. 18ஆம் சங்கீதம் 19வது வசனம். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால், கவனிச்சுக்கோங்க, இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். எதற்காக ஆண்டவர் உங்களை விசாலத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறார்? எதுக்காக உங்களை பிரச்சனையில இருந்து உங்களை விடு வச்சு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால அவருக்கு என்ன பெனிஃபிட்? அதனால அவருக்கு என்ன நன்மை? ஒண்ணுமே இல்லை. அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா என் மேல பிரியமா இருக்கிறார், அதனால நான் விசாலத்துல நடப்பேன். அல்லேலூயா. என் பிள்ளைகள் விசாலத்துல நடப்பாங்க, என் குடும்பம் விசாலத்துல நடக்கும், என் தொழில் விசாலத்துல இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. அவ்வளவுதான். அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய விருப்பம். நீங்க அவருக்கு வேற எதுவும் செய்யணுங்கிறதுல உங்ககிட்ட எது கைமாறலாம் அவர் எதிர்பார்க்கல. பெத்த பிள்ளைக்கு செய்யற கடமை அவர் செய்யறாரு. அல்லேலூயா. அவர் நம்ம இன்னைக்கு பல மதங்கள்ல இருக்கலாம், பல மதங்கள்ல பல பல வழிபாடுகள்ல நம்ம இருக்கலாம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிள்ளைங்க நீங்க, அவ்வளவுதான். தான் பிள்ளை கெட்டு போகணும்னு அது எந்த அப்பா அம்மா நினைக்க போறாங்க? அந்த பிள்ளை ரவுடியா இருந்தாலும் சரி, கொலகாரனா இருந்தாலும் சரி, திருடனா இருந்தாலும் சரி, நம்ம நல்லா இருக்கணும்னு தான் சொந்த தாயும் சொந்த தகப்பனும் என்ன பண்ணுவாங்க? நினைப்பாங்க. ஆனா அதை விட பன்மடங்கு அன்பு கொண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார் அப்படின்னா நீங்க என்ன இருக்கு? நீங்க எப்படி இருக்கணும் அப்போ? ஐயா கை தட்டுங்க பாப்பா, கரெக்டா சொல்லிட்டாரு. இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு செய்தி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சீக்கிரமா உங்களை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அல்லேலூயா. அவ்வளவுதான். அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார், நீங்க அவர் மேல அன்பா இருக்கிறீங்களா? அவர் மேல அன்பா இருக்கிறதுக்குன்னா என்ன அடையாளம்? வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துடுவீங்க. அதுதான். ஏன்னா நான் யாரை பார்க்க போறேன்? அப்பாவை பார்க்க போறேன். என் அப்பாவை பார்க்க போறேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அப்பாவை பார்க்க போறேன். என்னை ஆசீர்வதிக்கிற அப்பாவை நான் பார்க்க போறேன். என்னை விடுதலை ஆக்குகிற அப்பாவை பார்க்க போறேன். நான் வியாதி இல்லாம வாழணும்னு நினைக்கிற அப்பாவை பார்க்க போறேங்கிற ஒரு ஆசையோடு, ஒரு வாஞ்சியோடு என்ன பண்றோம்? நம்ம ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரணும், பரிசுத்தமா வாழணும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வெத்தலை பாக்கு போடுறது, இந்த மாதிரியான மற்றவங்களை குறித்து இன்னொருத்தரை தவறா பேசுறது, அவங்கள ஏளனமா பார்க்கறது, அவங்கள குறித்து இவங்க கிட்ட சொல்றது, இவங்களை குறித்து அவங்க கிட்ட சொல்றது, இது எதுவுமே நம்ம அப்பாவுக்கு பிடிக்காது. இதெல்லாம் இல்லாம வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வியாதிகள் இருக்காது, நோய்கள் இருக்காது, குறைவுகள் இருக்காது. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், நான் சொன்னது போல பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்க்கையாக உங்க வாழ்க்கை மாறிவிடும். அல்லேலூயா. ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்போது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி வருகிறார். அது காரணம் என்னன்னா, அவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறார். நம்ம எப்படி தான் இருக்கணும்? அவர் மேலே இனிமே அன்பா இருக்கு. அவருக்கு அன்பா இருக்கு. அவர் மேலே அன்பா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? நான் ஏசப்பா மேலே அன்பா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. வார்த்தையில மட்டும் இல்லை, செயலில் காண்பிக்கணும். சொல்லுங்க, என்னது காண்பிக்கணும்? எப்படி செயலில் காண்பிக்கலாம்? நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரியான பாவ காரியங்களை செய்யக்கூடாது. வெத்தலை பாக்கு போடுவது, தண்ணி அடிக்கிறது, அப்புறம் மற்றவங்களை குறித்து இன்னொருத்தவங்களை குறித்து தவறாக பேசுறது. வாங்க தம்பி உட்காருங்க. இன்னொருத்தவங்க குறித்து இன்னொருத்தவங்க தவறாக பேசுறது, இப்படிப்பட்ட எந்த காரியமும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம நல்ல பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு வந்து நல்ல பிள்ளைகளாக வாழும்போது இன்னும் அவர் நல்ல நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். நீங்கள் சொல்கிற எந்த பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் இனி இருக்காது. நீங்கள் சொல்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடவுள் உங்களுக்காக மாற்றிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் நம்பினா போதும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்கள் நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்கள் வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நீர் சொன்ன உங்கள் வார்த்தையின்படி விசாலத்தில் வைப்பேன் என்று சொன்னீர். இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து ஒரு விசாலமான பாதை திறக்கப்படுவதான். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குறுகலான பாதைகள் விசாலமாக்கப்படுவதாக நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. எகிப்தின் கைகளிலிருந்து
உங்களை விடுதலை ஆக்குவதற்காக பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் இறங்கினேன் என்று சொன்னீங்க. அதே போல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார்களாக, எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக, எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. நீர் இன்றைக்கு தந்த இந்த ரேமா வார்த்தையின்படியாக விசாலத்தில் நடக்க பண்ணும். இவர்கள் பிள்ளைகளை விசாலத்தில் நடக்க பண்ணும். இவர்கள் தொழில்கள் விசாலத்தில் வைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒடுக்கமில்லாத விசாலம் இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்றீங்க, உமக்கு நன்றி. வந்திருக்கிற புதிய ஆத்துமாக்களுக்காகவும் நன்றி செலுத்துங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாவதா, இயேசுவின் ரத்தம் இவர்கள் மீது தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு வேதத்தில் நாங்கள் வாசித்தது போல இவ்வளோ பெரிய விசாலத்தில் நீங்கள் எங்களை வைக்கிறதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று தான், நீங்கள் எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறீங்க. அந்த பிரியத்தை நாங்களும் உங்கள் மேலே வைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.